அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக 2025 குரு பெயர்ச்சி எப்படி அமைய போகிறது? குரு பகவான் மிக வலுவாக 2025 அஷ்டம சனியின் ஆதிக்கம் அதிகரிக்கும் போது அஷ்டம சனியின் பாதிப்புகளை குறைத்து நிறைந்த நன்மையை சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார். நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்றும் வானியல் அரசன் என்றும் நவ கிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கக்கூடிய குரு பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. பூர்வ புண்ணிய அதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக திகழக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் 2025 துவக்கத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். பிப்ரவரி மாதத்தில் இருந்து நேர்கதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. அதற்கு பிறகு மே மாதத்தில் இருந்து வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர போகிறார். அதற்கு முன்னதாக அஷ்டம சனியின் ஆதிக்கம் மார்ச்சில் இருந்து துவங்கக்கூடிய வேளையில் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பரிவிதமான மாற்றங்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக திகழக்கூடியவர்தான் குரு பகவான். அவர் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது குரு ஒருவர் மட்டும் சாதகமாக இருந்தாலே போதும், மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தினாலும் அவை அனைத்துமே முறியடிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் சிரமமும் இன்றி உங்களை வந்து சேருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது பொதுவாகவே குரு பகவான் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மல்லி கொடுப்பார். அதில் ஒரு இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. அனைத்து வகையான காரியங்களில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் அனைத்துமே தவிடுபடி ஆகுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் விலக்கி விடுகிறார். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை தனலாபம் நிறைந்தவையாகவும் குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் திட்டமிட்ட பணிகள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் இந்த வேளையில் குரு மட்டும் சாதகமான அமைப்பிற்கு செல்லவில்லை. அதே வேளையில் ராகு கேதுவும் சற்று சாதகமான அமைப்பிற்கு செல்கின்றன. ஏனென்றால் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்த ராகு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க. சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். ஜென்மத்திற்குள் கேது வருவதும் எதிர்பாராத அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. மிக அதிக சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்து மாறமடையக்கூடிய இந்த கிரகநிலைகளின் அமைப்பும் குரு வலுவாக இருக்கும் போது நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடுகின்றன. அதே வேளையில் சனி கண்டச்சனியாக அமர்ந்து சஞ்சரித்த சனி அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அவர் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கிறாருங்க சனி. எனவே அவர் அஷ்டமத்திற்குள் நுழைவதால் பெரிய அளவுல சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக குருவினுடைய சஞ்சார அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. எனவே சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டம சனியின் ஆதிக்கம் என்று எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். அத்தனை சிரமங்களையும் விலக்கி கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமான குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருங்க.
இருப்பினும் சிரமம் வராது என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் சனி பகவான் மிக வலுவாக குருவிற்கு நேர் எதிரான அமைப்பில் அதிக சிரமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீதி தவறாத, நடுநிலை தவறாத கிரகமாக சனி செயல்பட்டாலும் கூட அதிக சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் குருவிற்கு நேர் எதிராக இருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டாலே போதும். சிம்மராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு பகவானுடைய சுப பார்வையும் மிக வலுவாக இந்த வேளையில் ரெட்டிப்பு நன்மையை பெற்று தரப்போகிறது. பொதுவாகவே குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில், அபரிவிதமான யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை அமைய போகிறது. ஏனென்றால் குரு 5ஆம் பார்வையாக 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பதால் இல்லத்தில் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றிகரமாக அமையும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகும். இதுவரை சொத்துக்களை விற்க வேண்டும் என்று இருந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. ஒருவேளை சொத்துக்களை விற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் இதற்கு பதிலாக புதிய இடத்தில் சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் குரு. சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் அதையே உறுதிப்படுத்துகிறார். ஆனால் உறவுகளை கையாளும் போது மட்டும் சிறு மனக்கசப்பு கூட மிக பெரிய அளவில் விரிசலை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் உறவுகளை கையாளும் போது மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி அனைத்தும் சாதகமாக தான் அமையும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சப்தம பார்வையை பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க குரு பகவான். 7ஆம் இடமாகிய கலஸ்தரஸ்தான பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்ப்பது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, தாய் வழி தந்தை வழி உறவு முறைகளிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு விலகி மேலும் ஒருபடி உறவு பலப்படக்கூடிய வகையில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் இனிதாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே இந்த வேளையில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம், காதல் திருமணம் என அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக கைகூடும். 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக 2025 2026 குரு மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு பகவான். அவர் மிக வலுவாக அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் கைகூடுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பெண்மணிகள் திட்டமிட்டபடியே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம். லாபஸ்தானத்தை குரு வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் பெண்மணிகள் சுயதொழில் புரிவதற்கான யோகமும், சொந்த காலில் நிற்கக்கூடிய வகையில் குடும்பத்தின் வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையில உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறார் குரு பகவான். மேலும் இந்த தருணத்தை நிச்சயமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் 2025 மே மாதத்தில் குரு பயிற்சி துவங்குவதற்கு முன்னதாக ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக கனவில் கண்டவை எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சியானது உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.